ஃபர்ஸ்ட் வந்து உங்க பர்சனலா ஒரு விஷயம், பிகாஸ் ஐம் சீயிங் யுவர் க்ரோத் பர்சனலி. ஒரு ஒரு எம்எல்ஏ இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி அதே ஆட்டிடியூட், அதே அதே ஃப்ரெண்ட்ஷிப், அதே மாதிரி வந்து மக்களிடையே கூடிய விஷயங்கள் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. க்ரோத்னு சொன்னா ஒரு பொலிட்டீஷியனுக்கு வாட் இஸ் க்ரோத்? அதாவது எம்எல்ஏ இருந்து இப்போ மினிஸ்டருக்கு வந்திருக்கீங்க, அது க்ரோத் நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க வந்து உங்க தொகுதியில பண்ணதோ இல்ல வந்து இண்டஸ்ட்ரிக்கு பண்ணது, நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ பண்ணது க்ரோத் நினைக்கிறீங்க? வாட் இஸ் a growth for a politician? Because எல்லாருக்கும் ஸ்டார்ட் அப் growth வந்து வேல்யூவேஷன் போகணும், எக்ஸிட் கொடுக்கணும், டர்ன் ஓவர் நிறைய பண்ணணும் இருக்கும். வாட் இஸ் தி பொலிட்டிஷியன் growth if I ask you? I think every single person will have a different view, but my personal view, and this is how my leader, என்னோட ஏஞ்சல் இன்வெஸ்டர் கலைஞர் வந்து என்னை அப்படி தான் வளர்த்துருக்கான்னு தான் சொல்லணும். I think Anna said it best. He basically said, மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், தென் அவங்களோடனே இருந்து அவங்களோட அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா தான் in governance you can actually give good results, right? Governance is an art, and that comes from learning from people. You are governing the people, right? So unless you are with the people 24/7 with ears on the ground, உங்களுக்கு எதுவும் தெரியாது, கற்றுக்க முடியாது. அப்போ அது கற்றுக்கிட்டு, and then when you give solutions which work on the ground, right, and then you see results by way of growth, by way of economic growth. இப்போ நீங்க இந்திய அளவில் எந்த மாநிலமும் பெறாத ஒரு வளர்ச்சி, இந்தியா 7% கீழே வளரும் போது நாம மட்டும் 11.19% வளர்றோம்னா அதான் திராவிட மாடல். அதான் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன். அது ஏன் அப்படின்னா, we are perennially on the ground, we are connected to the people. I think our feedback, criticism, everything, we are there with them, always connected. கலைஞர் வந்து 80 வயசுல social media every day he used to be on Twitter, and my chief minister today through MK Stalin avargal is also connected. He looks at everything, and I think as a politician, as a lawmaker, you need to be connected to the people. And நீங்க சொன்ன அந்த what gives you growth, what gives you satisfaction is what end of the day is the question. And I think the biggest satisfaction is to see that the feedback that you receive from the ground has gone into effective policy, and policy லேருந்து அதுக்கப்புறம் effective schemes மாறி இருக்கு. அந்த schemes effective roll out ஆயிருக்கு. அந்த roll out மூலம் நீங்க நினைத்த அந்த outcome கிடைச்சிருக்கு. அந்த outcome மூலம் திருப்பி economic growth வந்திருக்கு. End of the day it's all about economic growth. So that I think we've seen over the last 4 years, அந்த ஃபேண்டாஸ்டிக்கா அந்த ரோல் அவுட்டும் பாலிசி ரோல் அவுட் எக்ஸிகியூஷன் எல்லாம் நடந்ததுனால எஃபெக்டிவா எக்கனாமிக் growth, அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாதிச்சு காட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபார் எனி லா மேக்கர், எண்ட் ஆஃப் த டே வாட் யூ செட் அவுட் டு டூ, பீப்புள் வந்து அந்த நன்றி சொல்ல கடைசியில் வந்து உண்மையா அவன் வந்து சூப்பரா ராஜா நல்லா பண்ணிட்டு இருக்க நன்றி அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, அந்த way they look at your eyes and say that, I think nothing comes close. Okay, that's so impact of the people is your growth, what you feel. Very good. முக்கியமாக இப்போ வந்து லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் தேர், பிஸ்னஸ் பீப்புள் ஆர் தேர். இப்போ 4.5 years ஆயிடுச்சு, நோ 2 to 3 months எலெக்ஷன் வரப்போகுது. வாட் இஸ் த ஃபீல் தட் யூ ஹேவ் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல் ஆஃப் தி பிஸ்னஸ் பீப்புள்? வாட்ஸ் தேர் மைண்ட் செட்? அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணும்போது ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். நீங்க வந்து யூ ஆர் வெரி அன்கன்வென்ஷனல் பொலிட்டிஷியன். ஸோ வாட் இஸ் த மைண்ட் செட் ஆஃப் தி people of Tamil Nadu that you feel personally? See, I don't want to go into politics. I want to keep politics aside, right? Keep politics aside. நீங்களும் சரி, பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, பாலிடிக்ஸ் பத்தி ஓரமா வச்சுட்டு நீங்க இந்த 10 ஆண்டுகள் and then இந்த 4 ஆண்டுகள் உண்மையா ஃபிளாட்டா திங்க் பண்ணுங்க. You will see a difference. I'm not being critical about any regime, right? But it's just the way things are and how we have slightly tweaked governance, right? As I said, connection there, everyday connection with the ground. அதுக்கப்புறம் of course கோவிட் பெருந்தொற்று வந்த காலம் இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த ஒரு காலம் flat lining. But even during COVID, just during COVID, Tamil Nadu was the only state which grew positively, which is just under 1%, but we are the only state because Tamil Nadu is a very resilient state. நம்மளுக்கு ரெசிலியன்ஸ் இருக்கு.
இங்க இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் அதான் ரொம்ப முக்கியம். யூ ஷுட் நோ டு வெதர் த ஸ்டார்ம், ரைட்? நீங்க எல்லாருக்குமே ஒரு ஃபெயிலியர்ன்றது, அதுவும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபெயிலியர் இட் இஸ் ஜஸ்ட் பிளைன் வெரி பேட் வெர்ஷன் 1. நீங்க அந்த மைண்ட் செட்ல போனீங்கன்னா தான் சக்சஸே வரும். எல்லாமே மொதல் வெர்ஷன்லேயே சக்சஸ் ஆகாது. பட் தமிழ்நாடு ஹஸ் டன் திஸ் ஓவர் டெக்கேட்ஸ். இது ஏன் மற்ற மாநிலங்கள் பண்ண முடியல, தமிழ்நாடு செய்யுதுன்னா, நம்ம entrepreneurs எல்லாம் seasoned entrepreneurs and we've done it for ages and consistently Tamilnadu has bet on education. ஸோ நம்ம எஜுகேஷன் மேல வச்சிருக்க அந்த பெட்டு தான் இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சிஸ்டம் வருது. இன்னைக்கு இந்தியாவில் நீங்களும் திருப்பி 11,000 சொல்றீங்க, 11,000 இல்ல 13,247. இதுதான் இன்னைக்கு நம்பர். ஆல்மோஸ்ட் 13,250 startups have been registered as of Jan 2026. So this is the highest in India, way higher than any other state, and we are growing at 36% CAGR. We are growing at 36%. India is growing at 11% when it comes to startup, but almost 3 times of that of India. Tamil Nadu, Chennai today is among the top 18 destinations for startups in Asia. Top 18, top 20 la irukom, 18th la irukom. Top 10 for affordable talent, right? So affordable talent. So we are in a very good space. It's a beautiful time to be a startup in Tamil Nadu. So as a government we are doing our part. Startup TN வழியா பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாம் we definitely encourage you to do more. As I said, நீங்க இந்த ஷோஸ் வழியா கூட கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், நீங்க இதுல பாலிடிக்ஸ் ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி, எனிபடி ஃப்ரம் ஆல் அக்ராஸ் தமிழ்நாடு கேன் யூஸ் ஆர் ஸ்கீம்ஸ். அந்த ஸ்கீம்ஸ் பத்தியும் நீங்க பேசணும். ஏன்னா இல்ல நிறைய இயலாதவர்களுக்கு பல திட்டங்கள் இந்த அரசாங்கத்து மூலம் கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்டார்ட் அப் டிஎன் வழியா கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தி நீங்க அப்பப்போ சொன்னீங்க. இங்கே நம்ம ஆளுங்க எல்லாமே நல்லா ஸ்மார்ட்டா இருக்காங்க, நிறைய பேர் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ ஷோஸ், எஸ் டான்சீட் அண்ட் டான் ஃபண்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் இந்த கிராண்ட்லாம் யூஸ் பண்ணினா அப்போ அதோட ரீச்சும் நல்லா இருந்திருக்கு. ஸோ நீங்க கேட்ட கேள்வி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாருங்க, அந்த ரீச் ஆயிருக்கு, இவங்களுக்கும் ரீச் ஆயிருக்குன்றது ஒரு விதத்துல எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. பட் நீங்களும் அதை பத்தி பேசணும். we can create much more, many more startups. And one of the important mission of Honorable Chief Minister, $1 trillion economy. Tamil Nadu state வந்து அது வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் பண்ணாத போது அது புது முயற்சியா பண்ணாங்க. அது வந்து இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய முன்னோடியா இருந்தது. What do you feel like? எதற்கு அச்சீவ் பண்ணி எந்த ஸ்டேட்டும் நடக்கல, இந்த ஸ்டேட் நடக்கல, நம்மளா எந்த ஸ்டேட்டோடும் கம்பேர் பண்ணாங்க. தயவு செஞ்சு there is no state that can be compared to Tamil Nadu. We compare ourselves only to other countries. We do not compare ourselves to other states. We are way up there. Okay. நம்ம என்ன சொல்றாங்க, மகாராஷ்டிரா வந்து இருக்கலே பெரிய ஸ்டேட், இருக்கலே பெரிய எக்கானமின்னு சொல்லுவாங்க, நம்பர் 1. I don't personally agree to that because நீங்க மும்பையை தூக்கி ஓரமா வச்சிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன நம்பர்னு உருப்படியான நம்பர் அப்பதான் தெரியும். The financial capital is there, stock exchange, everything is in Mumbai. So the numbers are skewed. Most of the HQs are there. So the numbers are skewed towards Maharashtra. But I think the real giant of India, the real engine that is powering India is Tamil Nadu, and we should all be very proud because we are doing it for India. So any game that Tamil Nadu plays is for India. We play for India, right? We play for India with all our heart. So Tamil Nadu வளர்ந்தால் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 10% கொடுக்கணும் இந்தியாவோட ஜிஎஸ்டிபிக்கு தமிழ் நாடு. ஸோ தமிழ்நாடு வளர்ந்தா இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிட்டும். Going off topic from your the $1 trillion economy. Yeah. So where we are, how do we get there, and why startups are important? That's what I wanted to say. அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, இது திருப்பி முதலமைச்சர் சொல்லிட்டே இருப்பார். அது என்ன விஷயம்னா எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த ஆக்சஸ் கிடைக்கணும், ஆக்சஸ் டு ஹெல்ப் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் ஃப்ரம் சொசைட்டி அட் லார்ஜ். அண்ட் தென் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, எல்லா கார்னர்ஸ்க்கும் வளர்ச்சி கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலையும் இன்னைக்கு வளர்ச்சிக்கு நீங்க தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. எனி ஸ்டேட், திங்க் ஆஃப் எனி ஸ்டேட், யூ கேன் நாட் கோ பியாண்ட் 2 or 3 cities. நீ தமிழ்நாட்டை தவிர நீங்க தயவு செஞ்சு எல்லாருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம், இந்த நேசேஸ்க்கெல்லாம் டிக்கெட் வாங்கி மற்ற ஊருக்கெல்லாம் போயிட்டு வாங்க, சுற்றுப்பயணம் போயிட்டு வாங்க சொல்லணும். நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க, வீட்லயே உட்காருங்க. இப்படியே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்களே யோசிங்க. கர்நாடகால ஒரு 5 சிட்டி சொல்லுங்க. வாய்ப்பே நீங்க 2-3 தாண்ட மாட்டீங்க. ஆந்திரால இன்னும் கேபிட்டலே இல்லங்க, சரியா?
நான் மற்ற ஸ்டேட் நேம் பண்ணா பிரச்சனை, நீங்களே யோசிங்க. இதுக்காக சொல்ல, பாலிடிக்ஸ்க்காக சொல்ல, வேற நானும் சம்பந்தமே எல்லாம் பெருமை பேசுவேன், தமிழ்நாட்டோட பெருமை. உண்மையாவே நம்ம இவ்வளவு பெரிய விஷயங்க. நீங்க நல்லா செய்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் பேர் வச்சுக்கோங்க. சிங்கம் வந்து சும்மா கத்திட்டே இருக்காது, எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் கத்து. சும்மா கத்துனா ஜூல இருக்க சிங்கம் தான் கத்து வரலாம். அதனால தமிழ்நாடு கூட அந்த மாதிரிதான். நம்ம வந்து பெருசா பேசல நம்மளை பத்தி. We haven't been showing what we've done. We haven't showcased what we've done. இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு வந்து நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனாலும் நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் நாமளே என்ன பண்ணிருக்கோம் தெரியாம இருக்கு. நம்மளோட பெருமையா நம்மளோட திறமையா நாம தான் பேசணும். எந்த ஊர்ல எந்த ஸ்டேட்ல நீங்க போனீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட், ஜேஎல்ஆர், டாடா ஜேஎல்ஆர் இந்த லேண்ட் ரோவர் பண்ணிட்டு இருக்கோம் ராணிப்பேட்ல. வேலூர் போங்க, அதுக்கப்புறம் நேரம் அங்கேருந்து கிளம்பி நீங்க கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஹொசூர், நான் கம் பேக் டு சேலம், கோவை, திருப்பூர், and then come back to நாமக்கல், திருச்சி, right? கரூர், of course. கரூர் is a big town again. And then you can come to தஞ்சாவூர். தஞ்சாவூர் டெல்டா பகுதிக்கு இன்னைக்கு நியோ டைட்டில் இருக்கு, ஐடி பார்க். ஐடி பார்க் வந்து எங்க தமிழ்நாட்டுல 10 இடங்கள்ல கிட்டத்தட்ட 10-14 இடங்கள்ல இப்போ பெரிய ஐடி பார்க்ஸ் வருது. வெறும் டைட்டில் பார்க் சென்னையில இருந்துச்சு, கோவையில இருந்துச்சு, சென்னையில 2வது டைட்டில் பார்க் வந்துருச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் டைட்டில் நியோக்கள் வருது. இப்படி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. நான் இன்னும் கீழே அப்படியே போனீங்கன்னா நாகப்பட்டினத்துல டைட்டில் நியோ வருது. மதுரை again, can you think about a larger city like Madurai? Heritage and connection, now Sipcot in Madurai. In Tirunelveli, Thoothukudi, one of the biggest booming stories in India, large huge shipyard story building in Thoothukudi. Thoothukudi is going to become humongous. கன்னியாகுமரி யாருனாங்க இண்டஸ்ட்ரியல் குரோத்தே இல்லைன்னாங்க, இன்னைக்கு அங்க ஒரு டைட்டில் நியோ வருது, சிப்காட் வழியா ஒரு டூரிசம் சென்டர் வருது. Soon we going to have a tourism conclave which is going to bring in even more cities into Tamil Nadu. Tenkasi, a growth story. Tenkasi, you have a phenomenal growth story here sitting right here with Rovo. So every single part, நான் வெளிநாடுகளில் போயிட்டு நான் போய் பிச் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீ இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போய் நீ நான் சொல்றதை நீ செய்யவே முடியாது, தமிழ்நாட்டில் மட்டும் தான் செய்யணும். இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்ததாதான் தமிழ்நாட்டோட மேப்ல நீ கண்ணை மூடிட்டு எங்க கை வச்சாலும் அங்க you will see the best of social infra, you will see the best of infrastructure, and you can put the top most tech there, and we have talent for that, right? You cannot beat talent. You cannot beat the talent that you get in Tamil Nadu. Tamil Nadu is the talent capital of India because we bet heavily on education. So அந்த talent தான் இன்னைக்கு, அந்த talent எல்லாம் வந்து நான் ஐடி படிச்சுட்டேன், இது படிச்சுட்டேன், வேலை கொடுங்க, எல்லாரும் வேலை entrepreneurs ஆகுங்க, startups create பண்ணுங்க. We are here to back you, and we are, as I said, we'll even buy your product to give you that extra push. So yeah, this is the story. $1 trillion economy possible, definitely possible. We are going much beyond that because we have taken growth to every corner of Tamil Nadu. ஸோ முக்கியமா ஒரு விஷயம் வந்து நம்ம கல்ச்சர்ல வந்து எல்லாம் தன்னடக்கத்தோட இருக்கணும், ரொம்ப பெருமை பீத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல சொல்லுங்க, நம்ம செய்ய மறந்ததுதான். நான் ஃபர்ஸ்ட் டேக் ஓவர் பண்ண உடனே ஒரு சிஜி, ஆஸ்திரேலியன் சிஜி வந்து என்ன பார்த்தாங்க, அவங்க சொன்ன வார்த்தை தான் ஃபர்ஸ்ட், what do you think about Tamil Nadu? It's such a beautiful state, such capabilities, immense capabilities to be unlocked in Tamil Nadu. பட் நீங்க எல்லாம் ரொம்ப செக்யூர்டா, ஆமா எல்லாம் அப்படியே ஒரு ஓட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஏன் உங்களை பத்தி யாரும் பேச மாட்டீங்க? இனிமே நான் போயிட்டு ஊருக்குலாம் போறேன், தமிழ்நாடு தெரியுமா அவனுக்கு? நம்ம பெருமையை வந்து உலக முழுக்க கொண்டு போறதுல இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம். ஸோ we want people to come and exhibit their talent as well as the product, whatever ideas. அதனால இந்த பிளாட்ஃபார்ம் வந்து குக்கிராமத்துல கூட போய் ரீச் ஆகிறதுக்கு காரணம் வந்து இப்பதான் தெரியுது அவங்களுக்கு நம்ம டேலண்ட்டையும் நம்ம ஐடியாஸும் நம்மளுடைய பெருமையை வந்து நம்ம சொல்லணும்ன்றது. You have to blow your own trumpet. So that's what you're saying. So now I would like to open the Q&A from the audience. Our mental health coffee. People கூட said this keeps me going. I'm parallelly on coffee, which I don't think it's a good thing, but yeah. But about the first question, there is a lot of emerging tech, right? எல்லாருமே ஏஐ போறாங்க. நம்ம ஆளுங்க எப்படிதான் எல்லாரும் ஈஸி போனாங்க ஒரு காலத்துல, எல்லாம் ஈஸி எல்லாரும் ஐடி போனாங்க, ஐடி சிஎஸ்சி இப்படியே போறாங்க. கும்பலோட குழந்தை அடிக்கிறது முதல்ல நிறுத்துங்க தயவு செஞ்சு சொல்றேன். And I think parents, please stop telling your kids what to do.
I think nowadays, especially now, அது பண்றா இது பண்ணுங்க அது எனக்கும் அதுதான், எனக்கும் பிறந்தோம். எங்க அப்பா போட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணி வேற இடத்துல சேர்த்தனால தான் நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் சொதப்பி அதுக்கப்புறம் திருப்பி வந்து எனக்கு பிடிச்சது படிச்சனால இன்னைக்கு PhD வாங்கியிருக்கேன் நான். I love psychology and I love to go into people's minds. So I loved it. அதுக்கப்புறம் நான் படிச்சேன், எனக்கு படிச்ச பிறகு தான் I got my PhD. So I think you should let go of your kids. I think your kids today know what they do, what they want to do. I think there's so much available across social media everywhere, and there's so much growth story coming out of that. அது ஒண்ணு. So where நீங்க என்ன பண்ணணும் எதுக்கு சொல்லணும்னா எல்லாருமே இந்த இப்ப ஏன்னு போயிட்டு இருக்கோம். But if you look at what is necessary for the place around you, உங்க சுத்திலே ஒரு ஸ்டோரி இருக்கும். குட்டி உங்க அந்த மேக்ரோ தாட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆக்ரோடெக்ல agro processingல நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து we haven't even scratched the surface, right? I think Mr. Baby also will agree, we haven't even scratched the surface. நாம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ல அவ்வளவு வேஸ்ட் ஆகுது. So this is on the fantastic asset. ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் எல்லாம். So they've come up with quick freezing for produce, right? Freeze, store. ஐடியாவா இருந்தாலும் அது வந்து கொண்டு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து எலிவேட் பண்றது தான். ஸோ யூ கிராஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். I loved all three probably in a bit of a different way than you've looked at it. Simrani, of course, startup, all these ideas come from the necessity. So it's beautiful to see a friend helping another friend, and that's lovely to see. So congratulations to both of you. நீங்க இப்போ நம்ம மன்முக திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களின் இந்த ஆட்சியில் நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு நிறைய பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். and the entire community of differently able people have been celebrating him. அது என்னன்னா நிறைய ஹெல்ப் அவங்களுக்கு பல விதத்துல பண்றோம். I don't know if you've gone to the startup government buy day. There's a buy day where the government buys from startups. So startups ku in the aachila nariya senjittu irukom. Of course Tamil Nadu is in a very very good place today, right? And I think we can do so much more. So I must thank, first of all, congratulations to Startup Singham, and you're doing a fantastic job. And we need all the help as government. Neenga IPL na nanga ICC. So anala